வீட்டுக்குள்ள விருந்தாளிங்க வந்தா எப்படி இருக்கும்? எரிச்சலா இருக்கும் தானே! ஆனா, அதே அந்த விருந்தாளி ஒரு குட்டி குழந்தையா இருந்தா, "ஹே பீப்பிள், எ வேர்ல்ட் ஆஃப் ஹலோ டூ யூ ஆல்." இவர் தான் இன்னைக்கு எங்களோட லிட்டில் கியூட் கெஸ்ட். இவருக்கு எதனா வாங்கலான்னு சொல்லிட்டு நானும் எங்க அம்மாவும் கிளம்பி வெளிய போயிட்டோம். ஆனா, இவருக்கு வாங்க போன சாக்குல நாங்க தான் நெறைய சாப்பிட்டோம். இன்ஃபேக்ட் பில் போடுறதுக்கு முன்னாடியே ஜூஸ் பாட்டில் எடுத்து வாயில வச்சுட்டோம்னா பார்த்துக்கோங்களேன். வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு, பேக் பண்ண வேண்டியதெல்லாம் பேக் பண்ணிட்டு, நேரா வீட்டுக்கு வந்தா, தேர் வாஸ் திஸ் லிட்டில் கியூட் ஸ்மைல் வெயிட்டிங் ஃபார் அஸ். பட் இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. வாட் எவர் யூ ஆர் டெல்லிங் டு யுவர் கிட்ஸ், யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் இட். ஏன் நான் அத சொல்றேன்னா, ஒரு வருஷம் முன்னாடி எக்ஸாக்ட்டா நான் வந்து என் பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுருக்கேன். இவனும் அத பார்த்துருக்கான். இன்னைய வரைக்கும் கேட்டா, மோனி எப்படி அழுதான்னு, அத அப்படியே இமிட்டேட் பண்ணி காமிப்பான். ஸோ தே வில் ஹேவ் அ வெரி ஸ்ட்ராங் மெமரி. ஸோ பி கேர்ஃபுல் வித் வாட் யூ ஆர் டூயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். அதுக்கப்புறம் எதனா சாப்பிடுறியாடான்னு கேட்டேன். அவன் இப்படியும் தலையாட்டல, இப்படியும் தலையாட்டல. அதனால ஒண்ணு தலைய இப்படி ஆட்டு, இல்லையா இப்படி ஆட்டு. 2மா சேர்த்து இப்படி அப்படி ஆட்டாதன்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் குழந்தை வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு. வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸோ பாய். பாய்.